ஓம் சாய்ராம். ஓம் சரவணபவ. மகாகந்த சஷ்டி விரதத்துடைய டே 6ல் இருக்கோம். இது டே 5ஓட விலாக். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மஞ்சள், சந்தனம், பன்னீர், திருநீர், பஞ்சாமிர்தம் அப்படின்னு ஒரு 5 பொருளால் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வெத்தலை தீபம் ஏற்றிட்டு அடுத்தது கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. டெய்லியும் காலையில் கோயிலுக்கு போவேன், சாயந்தரம் அபிஷேகம் பார்க்க கோயிலுக்கு போவேன். இன்றைக்கி சாயந்தரம் போல் முருகனுக்கு ஒரு 2 கிலோ அவுள் போட்டு நல்லா தாளித்து பிரசாதமாக எடுத்துகிட்டு போனேன். அதை தான் கோயிலில் போய் அபிஷேகம் பார்த்துட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு முருகனுடைய பாட்டு பாடிட்டு பிரசாதமாக நம்ம அன்னதானத்துக்கு செய்வோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் தான் செஞ்சேன். இதுதான் அந்த பாத்திரம், இதில் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக 2 கிலோவுக்கு அவள் தாளித்து பிரசாதம் கொண்டு போயாச்சு. இன்றைக்கி சூரசம்ஹாரம். ஸோ கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போய் சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு பிரசாதம் செஞ்சு முருகனுக்கு படைக்கலாம். நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகணும், பிரசாதம் செஞ்சு கொண்டு போகணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. அட்ரஸ் அனுப்புகிறவங்க வின்னர்ஸ் எல்லாம் அட்ரஸ் அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் சஷ்டி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையில் இறங்குவேன். ஸோ அபிஷேகம் பார்த்தாச்சு. முருகனை கண்குளிர பார்த்துட்டு வேடன் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க முருகனுக்கு நேத்திக்கு. ரொம்ப நல்லா இருந்தார், பார்க்க ரொம்ப அழகாக இருந்தார். கொண்டு வந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு டே 5 முடிச்சாச்சு. வேலுண்டு வினை இல்லை, குகனுண்டு குறையில்லை.